வணக்கம். இதுக்கு முன்னாடி போன வீடியோல கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மென்ட் இதெல்லாம் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்பர்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா, ஜென்ரலா இந்த மாரி 3154ன்றது போட்டிருக்கோம். இத நம்ம ரீட் பண்ணும்போது 3154 அப்படின்றத ரீட் பண்ணுவோம். ஆனா, இந்த டிஜிட்ட வந்து இது எவ்வளோ இருக்கு? 5,00,000 5 crore அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. 50,000 அப்படிங்கிறது பார்த்தோனே தெரியாது இல்லைங்களா? ஸோ, அப்ப நமக்கு ஈஸியா தெரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். இந்த கமா இருக்குல்ல, இந்த கமான்னு இருக்கிறத குடுத்துட்டோம்னா, நமக்கு ஈஸியா வந்துட்டு கமான்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி வந்துரும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, பார்த்தோனே நமக்கு தெரிஞ்சிரும். ரொம்ப சிம்பிளா. இப்ப 3 டிஜிட்டு அ 100க்கு, 100க்கு, இது 1000க்கு 2 டிஜிட்டு. இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா கமாஸ் வந்துரும். ஸோ, இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரீட் பண்றதுக்கு. அக்கவுண்டிங் ஃபிகரா நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நல்ல பெட்டரான இருக்கும். ஸோ, இப்ப ஜென்ரலா எல்லாரோட அக்கவுண்டிங் ஷீட்லயும் இத வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு இதுல ஒரு டிஃபிகல்டி இருக்கும். சம்டைம்ஸ் என்னன்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல்ஸ்ல வருதுன்றது. டெசிமல்ஸ நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபீச்சர். இப்ப இத வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணும்போது கம்மியாயிடுச்சு டெசிமல்ஸ். இதுவே இத கிளிக் பண்ணீங்கன்னா, டெசிமல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ நம்ம டெசிமல்ஸ் எந்த மாரி வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க வச்சுக்கலாம். இத பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்ப அன்ஈவனா இருந்தா கூட இப்ப சிலதெல்லாம் இது மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கூட இத மட்டும் நம்ம மாத்திக்க முடியும். நம் நம்ம டேட்டா எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாரி இதுல ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். நம்பரோட ஃபார்மேட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுலருந்து இதோட இது தெரியணும். எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம பெர்சன்டேஜ கால்குலேட் பண்றது சிம்பிளா நம்ம யூஸ் பண்றது ஆ ஈக்குவல் டூ நம்ம போடுறோம். இது டிவைட் பை மே ஓடுது இந்த டேட்டா போடுறோம். போட்டோம்னா ஜென்ரலா என்ன இருக்குன்னா, இதையே இதால டிவைட் பண்ணா எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேல்யூ, இந்த வேல்யூல இருந்து. ஸோ டிவைடுக்கு வந்துட்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலா எடுக்கும். இப்போ 1.16ன்னு வருது. ஆனா நம்ம பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னு சொன்னா, இத பெர்சன்டேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் ஆயி வந்துரும். ஸோ இதுலயும் ரவுண்ட் ஆஃபா இருக்கு. இல்ல எனக்கு வேண்டாம், ரவுண்ட் ஆஃப்ல வேணாம், டிஜிட்ஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னா, இது இந்த இன்கிரீஸ் டெசிமல் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு அது வந்துரும். ஸோ இல்ல எனக்கு ரவுண்ட் ஆஃப்ல வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம இத கிளிக் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணி குடுத்துரும். ஸோ இந்த ரவுண்ட் அந்த டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த 2 இது யூஸ் பண்றோம். இந்த பர்ட்டிகுலர் 2யுமே நம்ம வந்து அதுக்கு தான் யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம இந்த இது இருக்கு. ஸோ இப்ப பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்றோம் டிஃபால்ட்டா. இப்ப இத நீங்க டிராக் பண்ணீங்கன்னா, ஃபார்முலா அப்படியே வந்துரும். ஃபார்முலா ஜெனரலா ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஃபார்முலா நம்ம ஃபர்தரா நம்ம நெறைய ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த வேல்யூ இருக்கு. இது நம்ம வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இதைய நம்ம கரன்சி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைப்போம். ஸோ அப்ப இந்த இடத்துல கரன்சி அதாவது இப்ப முன்னாடி ரூபீஸ் ரூபீஸ்ன்னு போடுறோம் இல்லைங்களா? ரூபீஸ் 10,000 அப்படின்னு போடுறோம். இந்த மாரி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, ஸோ இது வந்துட்டு நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அ வராது ஃபார்முலா போட்டிருக்கீங்கன்னா. இப்ப இங்க இடத்துல ஃபார்முலா போட முடியாது. இப்ப ஃபார்முலா போட்டோம்னா, இப்ப இந்த இடத்துல போய் பண்றேன். இப்ப ரூபீஸ்ன்னு டைப் பண்ணேன்னா எரர் அடிக்கும். இப்ப இந்த இடத்துல எரர் அடிக்குது இல்லைங்களா? இந்த ஃபார்முலா நான் போட்டிருக்கேன். மல்டிப்ளைக்கு ஸ்டார் யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. இப்ப இது போட்டோம்னா வராது. இந்த மாரி வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, அதுக்கு ஆப்ஷன் தான் இந்த கரன்சி. இந்த கரன்சின்னு இருக்கிறது. அக்கவுண்டிங் நம்பர் ஃபார்மேட். இப்ப இது என்ன மாரி ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் யுனைட்டட் ஸ்டேட்ஸ், யுனைட்டட் கிங்டம், பவுண்ட், யூரோ, சைனீஸ். இது வந்துட்டு பிரெஞ்சோட கரன்சி நேம் சிஹெச்எஃப் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்ல இந்த வேல்யூ வந்துட்டு இந்தியன் ருபீஸ் அப்படின்னு கன்வெர்ட் பண்ண நினைக்கிறோம்னா, இந்தியன் ருபீஸ் சிம்பலை வந்துட்டு நம்ம இங்க குடுத்துக்குவோம். அதுவே டாலரா இந்த வேல்யூ நம்ம டாலரா கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, அது டாலர் யுஎஸ் டாலர். இல்ல பவுண்டா கன்சிடர் பண்ணோம்னா அதே தான். எல்லாமே சிமிலர் தான். ஸோ இந்த கரன்சிஸ் நம்ம இப்ப என்ன பண்ணா எதுவுமே பண்ணல. ஸோ ஃபார்முலா மட்டும் போட்டுருக்கோம். பிஃபோர் தட் கரன்சி நேம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபைனலைஸ்டு ரிப்போர்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுலயே மோர் அக்கவுண்டிங் ஃபார்மேட்ஸ் இருக்கு. நம்ம வேணுங்கிறத நம்ம இங்க பார்த்துருந்தோம் தெரியுங்களா? எவ்வளோ டெசிமல்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு அக்கவுண்டிங்ல குடுத்துக்கலாம். இந்த சிம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வர்றதுக்கு என்னன்னா, ஒரே ஒரு இது மட்டும். இந்த இடத்துல இருக்கிறதுல கிளிக் பண்ணணும். இல்லன்னா இதுல கிளிக் பண்ணிட்டு மோர் அக்கவுண்டிங் ஃபார்மேட்ஸ்ன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணாலே வந்துரும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் நம்மளோட
அல்டிமேட் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிற கரன்சியில். இப்போ கரன்சியில் அசர்பைசானி, பாஷிகர், பிட்காயின் கொடுக்குறோம். பிட்காயின் இது கொடுத்தா பிட்காயின் இந்த பார்த்தீங்களா பிட்காயின் இந்த சைடில் வந்துருச்சு. டெசிமல்ஸ் நிறைய தேவைப்படும் பிட்காயின், அதனால அந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். திபெத்தியன் சைனா, திபெத்தியன் கரன்சி, கொரியன் கரன்சி, கனூரி, மாங்கோலியன். ஸோ இந்த மாதிரி எந்த கரன்சி நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கரன்சி நம்ம இங்கே கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது எந்த சைடில் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி இங்கே கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ எத்தனை டிஜிட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அக்கௌண்டிங் ஃபார்மேட்டோடது. ஸோ அடுத்தது மேலே இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அக்கௌண்டிங்காக நம்ம இது பண்ணுறோம். இது இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் மந்த்னு இருக்குது. இப்போ என்ன செப்டம்பர் 23 இருக்குது. செப்டம்பர் 23 நீங்கள் வந்துட்டு நம்பர்ஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸாக எடுத்து இதுவே ஜென்ரலாக இந்த நீங்கள் கரன்சி மாற்றுறீங்க, இந்த இது மாற்றுறீங்க அப்படின்னா நம்ம எந்த பார்ட் ஆஃப் இது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு நம்பர் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் எழுதுகிறேன், 1 ஜனவரி 2023 அப்படின்னு எழுதுகிறேன். இந்த மாதிரி வருது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு லாங் டேட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஃபுல் டேட்டாக வரும். 1 ஜனவரி 2023 அப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயில்டாக வரும். ஸோ இப்போ இதுவே ஷார்ட் டேட் வேணும்னு கேட்குறீங்க, 1/1/2023 அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஷார்ட் ஃபார்மேட்டாக சிம்பிளாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்க முடியும் இந்த ஃபார்மேட். இங்கே நம்ம பார்த்தோம், இதெல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இதை வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு பர்சன்டேஜாக இருக்குது. இதை வந்துட்டு நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற டேட்டாஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இந்த பண்ணியிருக்கிறதுக்கு சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா சயின்டிஃபிக் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். இல்லை அது ஃப்ராக்ஷனாக வேணும், ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வேணும்னா ஃப்ராக்ஷனாக கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு 1.16 இருந்தது, அது வந்து 1/6 இருக்குது. ஸோ இப்போ இந்த கலவை எண்கள்லாம் வந்துடும் நமக்கு. ஸோ இது அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சா இது அக்கௌண்டிங் ஃபார்மேட். நம்பர்ஸாக வேணும், நம்பர்ஸ். ஜென்ரல்னு கொடுத்துட்டிங்கன்னா காமனாக அது ஜென்ரல் இருக்கும். ஜென்ரலில் கொடுக்கும்போது நீங்கள் எந்த இதுவுமே இங்கே நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணுறோமோ டேட்னு லாங் டேட் செலக்ட் பண்ணுறோம், ஷார்ட் டேட் செலக்ட் பண்ணுறோம், டைம் செலக்ட் பண்ணுறோம். டைம் அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன இது பண்ணுறோமோ அதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.